வணக்கம். கிம்ப் டுடோரியலுக்கு நல்வரவு. வடக்கு ஜெர்மனி பிரெமெனில் இருந்து ரால்ஃப் ஸ்டைனார்ட்டால் இந்த டுடோரியல் உருவாக்கப்பட்டது. கிம்ப் ஒரு சக்தி வாய்ந்த இமேஜ் மேனிபுலேஷன் புரோகிராம். இந்த டுடோரியலில் கிம்ப் பற்றியும் அதன் சிறப்பம்சங்களையும் காண்போம். இணையத்திற்கு ஒரு படத்தை தயாரிப்பதை சுருக்கமாக செய்து காட்டுகிறேன். மேல்வரும் டுடோரியல்களில் விரிவான விளக்கத்தை தருகிறேன். ஒரு படத்தை திறக்க அந்த படத்தை டூல் பாக்ஸ் க்கு இழுத்து விடுகிறேன். அது இங்குள்ளது. அந்த படத்தை பார்க்கலாம். இணையத்திற்கு இந்த படத்தை தயாரிக்க விரும்புகிறேன். இதனுடன் நான் செய்யக்கூடியதை பார்க்கலாம். முதலில் இந்த படம் சாய்ந்துள்ளது. எனவே அதை சற்று சுழற்ற வேண்டும். பின் இந்த பகுதியை நீக்க கிராப் செய்கிறேன். ஒரு நபரின் பின்னால். நான் செய்யும் மூன்றாவது விஷயம் மேலும் நிறம் மற்றும் கான்ட்ராஸ்ட் ஐ கொண்டு வருவது. இந்த படம் கிட்டத்தட்ட 4000 பிக்சல்ஸ் அகலம் கொண்டு அதிகமாக இருப்பதால் அதை மறுஅளவாக்க விரும்புகிறேன். பின் அதை கூர்மையாக்கி ஜெபிஇஜி படமாக சேமிக்கிறேன். சுழற்றுதலுடன் ஆரம்பிக்கலாம். படம் சாய்ந்திருப்பது வெளிப்படையாக தெரியும் பகுதியை பெரிதாக்குகிறேன். அதை இங்கே காணலாம். இவ்வாறு ஸ்பேஸ் ஐ அழுத்துதல் மற்றும் கர்சரை நகர்த்துதல் மூலம் படத்தை சுற்றி நகரலாம். இப்போது இங்கே சொடுக்கி ரோட்டேட் டூல் ஐ தேர்கிறேன். ரோட்டேட் டூல் ல் கிராபிக் வேலைக்காக மதிப்புகளுக்கு சில ஆப்ஷன்கள் முன்னிருப்பாக அமைந்துள்ளன. அவை புகைப்பட வேலைக்காக அல்ல. இங்கே டைரக்ஷன் நார்மல் பார்வார்ட் க்கு அமைந்துள்ளது. அதை கரெக்டிவ் பேக்வார்ட் க்கு அமைக்கிறேன். சிறந்த இன்டர்போலேஷன் உள்ளதா என சோதிக்கிறேன். அது சரி. பிரிவ்யூ ல் இமேஜ் க்கு பதில் கிரிட் ஐ தேர்கிறேன். ஸ்லைடரை நகர்த்துவதன் மூலம் கிரிட் வரிகளை அதிகரிக்கிறேன். அதை விரைவில் காண்பீர்கள். இப்போது படத்தில் சொடுக்கலாம். படத்தின் மீது ஒரு கிரிட் ஐ பெறலாம். இந்த கிரிட் நேராக உள்ளது. அதை சுழற்றலாம். கிம்ப் கரெக்டிவ் மோடு ல் அதே திசையில் படத்தை சுழற்றும். எனவே பின் மீண்டும் கிரிட் நேராக இருக்கும். செய்து காட்டுகிறேன். இவ்வாறு கிரிட் ஐ சுழற்றுகிறேன். உறுதி செய்ய படத்தின் மற்ற பகுதிகளை சோதிக்கிறேன். எனக்கு பார்க்க நன்றாக உள்ளது. இப்போது ரோட்டேட் பட்டன் ஐ சொடுக்குகிறேன். படம் ஏறத்தாழ 10 மெகா பிக்சல்ஸ் ஆக இருப்பதால் இது சிறிது நேரம் எடுக்கும். இது முடிந்தது. படம் சுழற்றப்பட்டுள்ளது. முழு படத்தையும் பார்க்கலாம். Ctrl Shift எ படத்திற்கு திரும்ப அழைத்துச் செல்லும். அடுத்த படி கிராப்பிங். இங்கே சொடுக்கி கிராப் டூல் ஐ தேர்கிறேன். படத்தின் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஐ 3:2 என வைக்க விரும்புகிறேன். அதற்கு இங்கே பிக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஐ சோதித்து 3:2 என இடுகிறேன். பெட்டியை விட்டு வெளியேற வெறுமனே சொடுக்குகிறேன். இப்போது கிராப்பிங் ஐ ஆரம்பிக்கலாம். இந்த நபரின் கால்களை சேர்க்க விரும்புகிறேன். ஆனால் படத்தின் இந்த பகுதியை நீக்குகிறேன். இந்த இடத்தில் ஆரம்பிக்கிறேன். அந்த பகுதியை தேர்ந்தெடுக்க இடது மவுஸ் பட்டன் ஐ அழுத்தி மேல்நோக்கி இடப்பக்கமாக இழுக்கிறேன். ஆஸ்பெக்ட் ரேஷியோ நிலையானது என்பதை காண்க. இப்போது எவ்வளவு தூரம் இழுக்க வேண்டும் என தீர்மானிக்க வேண்டும். இது போதும் என நினைக்கிறேன். ஓரங்களை சோதிக்கலாம். இந்த பகுதியை நீக்கிவிட்டோம். இங்கே ஒருவர் அமர்ந்துள்ளார். படத்தில் இருக்க அந்த நபருக்கு தேவையான இடம் இங்கே உள்ளது என நினைக்கிறேன். இது நன்றாக இருப்பதால் அதை அப்படியே விட்டுவிடுகிறேன். மேலே இங்கே ஜன்னல்கள் உள்ளன. அவை ஜன்னல்கள் என படத்தில் தெரிய போதுமானதாக உள்ளது. ஆனால் இங்கே கால் பகுதியில் தேவையான இடம் இல்லை என நினைக்கிறேன். எனவே படத்தை சொடுக்கி கீழே சற்று இழுக்கிறேன். இப்போது நன்றாக உள்ளதென நினைக்கிறேன். ஆனால் இப்போது போதுமான ஜன்னல்கள் தெரியவில்லை. அமர்ந்துள்ள நபரும் ஓரத்திற்கு அருகில் உள்ளார். எனவே படத்தை சற்று பெரிதாக்கலாம். இங்கே நாம் பிரச்சனையில் உள்ளோம். ஒருவேளை இதை நீங்கள் காணலாம். சுழற்றுதலின் போது இது நடந்தது.
இங்கே டிரான்ஸ்பரண்ட் ஆக சிறு பகுதி உள்ளது. அதை நான் சேர்க்க விரும்பவில்லை. எனவே கிராப் டூல் க்கு வருவோம். இங்கே மேலும் இடம் தேவை. எனவே இதை மேலே இழுக்கிறேன். மிகவும் தூரம் இல்லை. இது போதும் என நினைக்கிறேன். இப்போது படத்தின் மீது சொடுக்கவும். கிராப் மற்றும் ரோட்டேட் செய்யப்பட்ட படம் உள்ளது. Shift Ctrl E முழு பார்வைக்கு கொண்டு வரும். அடுத்த படி சிறிது நிறங்கள் மற்றும் கான்ட்ராஸ்ட் ஐ சேர்ப்பது. இங்கே பல வழிகள் உள்ளன. கலர் லெவல்ஸ் ஐயும் நான் பயன்படுத்தலாம். அது இங்குள்ளது. கர்வ்ஸ் அல்லது சில ஸ்லைடர்ஸ். ஆனால் நான் லேயர்ஸ் உடன் இதை செய்ய முயற்சிக்கிறேன். இங்கே நான் வெறுமனே இந்த லேயர் ன் பிரதியை எடுக்கிறேன். லேயர் மோடு ஐ ஓவர்லே என மாற்றுகிறேன். இது மிகவும் திடமான எஃபெக்ட் உடன் இருப்பதை காணலாம். எனக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. எனவே எனக்கு நன்றாக உள்ளது என தெரியும் வரை ஒபாசிட்டி ஸ்லைடர் ஐ குறைக்கிறேன். அநேகமாக இன்னும் கொஞ்சம். சரி, இது போதும் என நினைக்கிறேன். இங்கே மாஸ் ல் வலது சொடுக்கி சேனல் லிஸ்ட் சென்று பிளாட்டன் இமேஜ் அல்லது மெர்ஜ் விசிபிள் லேயர்ஸ் என சொல்லாத வரை இதை என்னால் மாற்ற முடியும். பின் அனைத்து மாற்றங்களும் நிரந்தரமாகிவிடும். இங்கே ஹிஸ்டரி சென்று பின் ஹிஸ்டரி ஐ உண்டோ செய்தல் நீங்கலாக. ஆனால் அதை பின்னர் பார்ப்போம். அடுத்த படி மறுஅளவாக்குதல். இமேஜ் மேனு ல் சொடுக்கி ஸ்கேல் இமேஜ் ஆப்ஷன் ஐ தேர்கிறேன். இங்கே 800 பிக்ஸல்ஸ் என இடுகிறேன். பின் ஹெய்ட் ன் மதிப்பை தானாக பெறுகிறேன். இந்த இணைப்பை நீக்கும்போது மறுஅளவாக்கும் போது படம் சீர்குலையலாம். இன்டர்போலேஷன். கியூபிக் ஐ தேர்ந்தெடுக்க நினைக்கிறேன். இங்கே உயர்மட்ட லேயர் செங்கல் கட்டிடங்களுடன் சில ஆர்ட் எஃபெக்ட்ஸ் கொடுப்பதை கண்டேன். இது வித்தியாசமானது. அதை சோதிக்க வேண்டும். இப்போது ஸ்கேல் ல் சொடுக்கவும். முடிவை காணலாம். Shift Ctrl E முழு படத்தை கொடுக்கும். ஒன்றை அழுத்தும்போது 100% ஜூம் ஐ பெறுகிறேன். இப்போது ஏதேனும் கவன தொந்தரவு அல்லது சிதறல்கள் இருக்கிறதா என பார்க்க படத்தை முழுதும் பார்க்கலாம். அனைத்தும் சரியாக உள்ளதென நினைக்கிறேன். அடுத்த படி கூர்மையாக்குவது. என் லென்ஸ் உம் கேமராவும் நன்றாக உள்ளது. ஆனால் படம் மீது வேலை செய்துள்ளோம். எனவே இது சிறிது கூர்மையாக்கப்பட வேண்டும். பில்டர்ஸ் ஐ தேர்கிறேன். என்ஹான்ஸ் ல் சொடுக்கி ஷார்ப்பனிங் ல் சொடுக்குக. மிகச்சிறந்த கூர்மையாக்கும் டூல் ஆன அன்ஷார்ப் மாஸ்க் ஐயும் பயன்படுத்தலாம். ஆனால் இப்போதைக்கு ஷார்ப்பனிங் போதுமானது. இந்த டூல் அடிப்படையாக ஒரே ஒரு தேர்வை கொண்டுள்ளது. அது ஷார்ப்னஸ் ஸ்லைடர். இது மாற்றக்கூடியது. இம்மாதிரி படத்திற்கு இது போதும். இது கூர்மையாக்கப்படாத படம். இந்த ஸ்லைடர் ஐ இழுக்கும்போது மேலும் மேலும் படம் கூர்மையாகிறது. இதை அதிகம் நகர்த்தினால் வேடிக்கையான எஃபெக்ட் ஐ பெறலாம். இந்த படத்திற்கு இந்த மதிப்பு சரி என நினைக்கிறேன். தலைமுடி இப்போது தெளிவாக உள்ளது. ஆனால் இங்கே சில சிதறல்களை காணலாம். எனவே சிறிது குறைக்கலாம். இப்போது இது நன்றாக உள்ளது. படத்தில் சிதறல்கள் இருப்பதை விட சாஃப்ட் எஃபெக்ட்ஸ் க்கு போக விரும்புகிறேன். அவைதான் நீங்கள் படத்தை மேனிபுலேட் செய்திருப்பதற்கான சாட்சி. எனவே முடிவை காண்போம். இது நன்றாக உள்ளது. கடைசி படி படத்தை சேமிப்பது.
Fileக்கு சென்று சேவ் as ல் சொடுக்கி உண்மை ஃபைல் எக்ஸ்டென்ஷன் டிஃப் ஐ ஜேபிஜி என மாற்றுவோம். சேவ் பட்டனை சொடுக்குவோம். JPEG ஆல் பல லேயர்களுடன் படத்தை கையாள முடியாது என ஒரு எச்சரிக்கையை பெறுகிறோம். சரி, எனவே அவற்றை எக்ஸ்போர்ட் செய்ய வேண்டும். இந்த படத்திற்கு 85% என்பது சிறந்த சரியான மதிப்பு என நினைக்கிறேன். இந்த படத்தை JPEG படமாக இங்கே சேமித்துள்ளேன். இதை முழு திரையிலும் பார்க்கலாம். GIMP ன் முதல் டியூட்டோரியல் அவ்வளவுதான். பின்வரும் tutorialகளில் காணப்போவது GIMP ஐ செட்டப் செய்வது, டிராவ் மற்றும் கன்வெர்ட் செய்வது, டூல்ஸ், மேலும் பல. உங்கள் கருத்துக்களை அனுப்ப மின்னஞ்சல் info@meetthegimp.org. மேலும் விவரங்களுக்கு http://meetthegimp.org. இந்த டியூட்டோரியலில் உங்களுக்கு பிடித்தவை, எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பவை, மேலும் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.